ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்சல்யூட் டாமினியன்ற மானுவாவோட எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். அண்ட் அதுவும் இல்லாம ஏன் ப்ரோ டான்சிங் ஆஃப் த ஸ்வாட்ஸ் அப்படி இல்லைனா கிரானிக்கல்ஸ் ஆஃப் த எவன்லி டீமன் ஃபிராக்ஷன் போடாம இந்த மானுவா போடுறீங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கான ரீசனை நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே அது ரீசனை சொன்னா இன்ட்ரோவே ரொம்ப நேரம் போற மாதிரி ஆயிடும். ஏன்னா வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆனதுனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா பார்க்க வந்திருப்பீங்க. அண்ட் அதுவும் இல்லாம நிறைய பேர் காண்ட்லயும் பார்க்க வந்திருப்பீங்க ரொம்ப நாள் போடாததுனால. ஸோ அதனால நான் ஓவரா பேச விரும்பல. நம்ம சேனலுக்கு புதுசா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு பெவிலியான காட்டுறாங்க. அந்த பெவிலியானோட மாஸ்டரும் எதிரில் ஒருத்தங்கிட்ட அவன் ஒரு கொடூரமான டீமன். அவன் என்கிட்ட இருந்து என் பணத்தை அடிச்சது மட்டும் இல்லாம என்னோட எல்லா வேலையுமே வெட்டிட்டான். இவன் யாருன்னா ரேர் குட்ஸ் மர்ச்சன்ட் அசோசியேஷனோட சுப்ரீம் சீஃப். இவன் பேர்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நான் பார்க்க எப்படி இருக்கிறதுனால என்ன ஒன்னும் குறைச்சு மதிப்பிட்டுறாத. உன்னை ஹையர் பண்ற அளவுக்கு நான் கேப்பபிளான ஆளு. இதெல்லாம் எதிரில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கவன் யாருன்னா இந்த ஜியாங்குவோட ஒரு பெஸ்ட் அசாசின் கோஸ்ட் ஸ்லேயர். அவனும் நீ சொல்ற ஆளுக்கு எதனா அங்க அடையாளங்கள் இருக்கா? இடுப்பில் மறு, உதட்டில் மச்சான், அந்த மாதிரி. அதுவா அவன் எப்படி இருப்பானா? சொல்றான், நீ சொன்னாதான்டா எனக்கு தெரியும். சொன்ன உடனே அவனை போட்டுறேன். அவன் ஆன்சமா இருந்தான்ப்பா. ஏன்டா இதெல்லாம் ஒரு அடையாளமாடா? இதை வச்சு நான் எப்படா போய் அவனை கண்டுபிடிக்கிறது? நான் முத அவனை சரக்கு அடிக்கிற இடத்துல தான் பார்த்தேன். அவன் பார்க்க கொஞ்சம் சார்மிங்கா இருந்தானே தவிர அவன் ஒன்னும் ஆர்டினரியான ஆள் கிடையாது. அவனுக்கு வெறும் 20 வயசு தான். ஆனா அவனுக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. சொல்ல போனா இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல அவன் விசிட் பண்ணாத இடம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாள் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எங்க கிட்ட காட்டினான். அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அது வேற எதுவும் இல்ல, நாங் லீசாங்கோட ஸ்பெஷல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆன தண்டர் போல்ட் ஸ்வாட் தான். அதை பார்த்துட்டு அந்த அசாசினுக்கு ஷாக்கு. இந்த பேட்டர்ன் இது சந்தேகமே இல்ல, இது அதே ஸ்வாட் டெக்னிக் தான். இவன் அப்படி ஷாக்ல இருக்கும் போதே இப்ப அந்த நாங் லீசாங்க பத்தி சொல்றாங்க. இந்த ஜியாங்குலே டாப் 10 கிரேட் மார்ஷல் மாஸ்டர்ல ஒருத்தர் தான் இந்த நாங் லீசாங். அந்த கிரேட் ஆர்த்தடாக்ஸ் டீமனிக் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. அந்த வார் முடிஞ்சு என்னதான் 20 வருஷம் ஆயிருந்தாலும் அவர் யாருமே திரும்ப பார்க்கவே இல்லை. இதெல்லாம் அப்படியே பேக்ரவுண்ட்ல சொல்லும் போதே அந்த குண்டனும் முத தடவை இதை பார்க்கும்போது நானும் தான் நம்பல. ஆனா அவங்கிட்ட இருக்கிற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டோமை பார்க்கும்போது தான் என்னோட சந்தேகம் அது கன்ஃபார்ம் ஆச்சு. இவன் கண்டிப்பா அவரை கொன்னுட்டு தான் இவரோட சீக்ரெட் டெக்னிக்கை திருடி இருப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் நிறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட அவனை பிடிக்கிறதுக்கு நான் அமிச்சேன். யாருன்னா லைஃப் அண்ட் டெத் வாட்ச்மேன், டாப் 100 மார்ஷல் மாஸ்டர்ஸ், அண்ட் அதுவும் இல்லாம 10 கிரேட் மார்ஷல் மாஸ்டர்ல ஒருத்தரான சியான் மூவாக் த ஸ்வாட் டீமன். ஆனா போனவங்க யாருமே திரும்ப வரவே இல்லை. நான் எப்பெல்லாம் அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்களை அனுப்புறனோ வரவங்களை இவன் போட்டு தள்ளிடுறான். அதுவும் இல்லாம அவன் என்னோட காசெல்லாம் எடுத்துட்டு போகும்போது என்கிட்ட கடைசியா இதான் சொல்லிட்டு போறான். இந்த ஃபீலிங் இது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ணன் உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையுமே எடுத்துக்கிறேன், வரண்டா சின்னசாமி. இதெல்லாம் கேட்ட அந்த அசசனுக்கு சரியான ஷாக்கு. வெறும் 20 வயசுல இருக்கிற ஒரு பையனால எப்படி சியான் மூவாக்க தோக்கடிச்சிருக்க முடியும்? இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குண்டனும் அவன் என்கிட்ட இருந்த எடுத்த ஒவ்வொரு காசுக்குமே அவன் பதில் சொல்லியே ஆகணும். உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை கொடூரமா நீ சாவடிக்கணும். அந்த டீமனோட பேரு ஜியோக் லீஜியான். நம்ம ஒண்ணு ஹீரோன்னு வச்சுப்போம், இல்லனா ஜியோக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா இதுல நிறைய பேருக்கு லீஜியான் லியான் லியான் அப்படின்னு தான் வரும். அதனால நம்ம ஜியோக்கு இல்லைன்னா ஹீரோன்னு வச்சுப்போம். இதெல்லாம் கேட்ட அவனும் ஹீரோ தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். வந்து அந்த இன்ல வேலை செய்யற ஒருத்தவங்க கிட்ட ஹீரோ ரூம் எதிரான்னு கேட்டதுக்கு அவனும் ஹீரோ இந்த ரூம்ல தான் தங்கி இருக்காரு, வாங்க நான் உங்களை கூட்டு போறேன்னு அவன் கூட்டு போறான். போகும்போதே இவனும் ஹீரோ எப்படியா பட்டவன்டான்னு கேட்டதுக்கு அவனும் அவர் ரொம்பவே நல்லவரு, அவர் ரொம்பவே தங்கமானவரு அப்படின்ட்டு ஹீரோ அப்படியே புகழ்ந்து தள்ளுறான். அதை கேட்டு இவனும் எது அவன் நல்லவனா? நான் இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் என்னன்னா பொண்ணுங்க கிட்ட கேட்ட வரைக்கும் அவர் ரொம்பவே ஜென்டில்மேன், அவர் ரொம்பவே நல்லவன்ட்டு அவனை அப்படியே புகழ்ந்து தள்ளினாளுங்க. அண்ட் இதுவே பணக்காரங்க கிட்ட கேட்கும் போது அவன் ஒரு கொடூரமான டீமன், எல்லாருக்கிட்ட இருந்தும் காசு அடிச்சுட்டு அவன் ஜாலியா சிரிச்சுட்டு போவான் அப்படின்ட்டு அவனை கழுவி ஊத்துறானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம கேம்பிளிங் ஹவுஸ்ல கேட்கும் போது அவன் சரியான முட்டா பீஸ், இருக்கிற காசெல்லாம் எடுத்துன்னு வந்து வாரி வாரி குத்துட்டு போயிடுறான்ப்பா அப்படின்ட்டு கேட்டுங்களாம் அவனை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தானுங்க. இப்படி நான் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம தான் இருந்தது. ஆனா எனக்கு இதுல உருப்படியா கிடைச்ச ஒரே இன்ஃபர்மேஷன் எதுனா வரப்போற அந்த முரிம் டோர்னமெண்ட்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ண போறான்றது மட்டும்தான். இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது இவன் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான்னு என்னால சுத்தமா கணிக்கவே முடியல. இதெல்லாம் யோசிச்சுட்டு இவனும் அந்த இன்ல வேலை செய்யறவங்க கிட்ட ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி எதனா சொல்லிட்டு போனானா, ஆமாங்க ஐயா அவரோட கிராண்ட் லைஃப வாழ்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு, நான் அதை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு மட்டும் தான் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசினே ஹீரோ ரூம் முன்னாடி வந்து ஹீரோ இங்கதான் தங்கி இருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்க அவர் திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த அசாசினும் ஹீரோ ரூமை திறந்து உள்ள சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அவனும் இந்த இடத்துல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல இருக்க ஒரு மேப்பை பார்த்து
பார்த்து பையனும் ஷாக் ஆகுறான். நான் பார்த்தா ஹீரோ ஏதோ ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சு நான் ஹியூபேவை கான்கோர் பண்ண போறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். ஹியூபேனா வேற ஒண்ணும் இல்ல கைஸ், நார்த் சைடு, நார்த் ரிவர், அந்த மாதிரி நார்த் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இடத்த தான் ஹியூபேன் மார்க் பண்ணிருக்கானுங்க. இப்ப ஹீரோ வந்து நான் நார்த்த கான்கோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு சரியான ஷாக்கு. இவனும் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு இந்த வருஷம் நடக்க போற அந்த 2 முரிம் டோர்னமெண்ட்டுமே அந்த இடத்துல தான் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அவன் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்காது. இப்ப நான் போனா கூட என்னால அவனை பிடிக்க முடியும். ஆனா இவன் ஹியூபேவை கான்கோர் பண்ண போறேன்னு எழுதி வச்சிருக்கான். இவன் சரியான முட்டா பீஸா இருப்பான் போலியே அப்படின்ட்டு இவனை யோசிச்சுட்டு இருக்கும் போதே கதவு தந்துட்டு யாரோ வராங்க. வரவங்களும் நான் அந்த முட்டா பீஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே செய்யாதரா, ஒரு ஸ்டெப்பா செய்டான்னு. அவன் எங்க நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறான் அப்படின்ட்டு யாரோ பேசிட்டு வராங்க. அதை கேட்டு இந்த அசசனுக்கு ஒரே ஷாக்கு. யார் இந்த நேரத்துல யார் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்ட்டு இவன் திரும்பி பாக்குறான். இவன் திரும்பி பார்க்கும் போதே இவன் இருந்த இடத்துல இருந்து கதற மாதிரி ஒரு சவுண்டு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா யாரோ பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ பையன் எதுக்கு ஹியூபேக்கு போனா? கைஸ், ஹியூபேன்றது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனால நான் நார்த்னே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை கேட்டு வேற யாரோ இருட்ட விட டார்க் ஆனது அவன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்மளும் அவன் கூட தான் போய் ஆகணும். பின்ன நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? நம்ம தலைவிதி அது. இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போதே அப்பதான் அந்த அசசனும் பொறுமையா கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்து எதிரில இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவனுக்கு சரியான ஷாக்கு. நான் பார்த்தா 3 கெல்ட்டுங்க உட்காந்து நிக்குது. அதுல இருக்கிற ஒரு தாத்தாவும் அந்த ஆயாவை பார்த்து நீ மறுபடியும் ஜியாங்கு உள்ள வரன்னு தெரிஞ்சா மொத்த ஜியாங்குமே கதி கலங்கி போயிடும். ஏண்டா எனக்கு ஆல்ரெடி 100 வயசு ஆயிடுச்சு, என்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஓவரா நடிக்காத, உன்னை பொறுத்த வரைக்கும் வயசுன்றது ஒரு நம்பர் தான். இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த அசசனும் நோட் பண்றான், நம்மள துணி மாதிரி தூக்கி மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இவன் அப்படி பார்க்கும் போது அந்த ஆயாவும் பொறுமையா திரும்பி டே தம்பி லைட்டா ஒரு கட்டிங் போடுறியா, இதுல இருந்து ஒரே ஒரு சிப்படி. அதுல இருந்து வர எனர்ஜி எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு மரண ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றான் அந்த கேள்வி கையில ஒரு சைத்தர் இருக்குது, அதுக்கப்புறம் இவன் ஷோல்டர் ஒரு சைத்தர் இருக்குதுன்ட்டு. இந்த 2 சைத்தர் இதை யூஸ் பண்றது ஒரே ஆள் மட்டும்தான். முன்னாள் ஹெவன்லி டீமனோட ட்ரஸ்ட்வர்த்தியான அலை, த சுப்ரீம் டீமன் எம்பரஸ், த டூவல் சைத்தர் டீமனஸ். அப்ப அந்த பொம்பளை தான் இந்த கேள்வியா? அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஷீட்ல இருக்க இந்த சிம்பிள் எனக்கு கண்டிப்பா தெரியும். இவர் தான் அந்த மறைஞ்சு போன நாங் லீசாங், த தண்டர் போல்ட் ஸ்வாட். இவரோட டெக்னிக்கை தான் ஹீரோ யூஸ் பண்ணி காட்டியிருப்பான் அந்த பார்ல. அண்ட் அதுவும் இல்லாம ரொம்ப டெரிஃபையிங்கான டீமனிக் கீ இருக்க சியோன் மூவாக், த ஸ்வாட் டீமன். இவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல பார்த்ததுல இவனுக்கு சரியான ஷாக்கு. அப்படின்னா இவங்க 3 பேருமே ஹீரோ கூட சேர்ந்த கூட்டு காலவானீங்களா அப்படின்னு இவனை யோசிச்சுட்டு ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்கீங்க? அதுக்கு அந்த ஆயாவோ அதுவா அவனோட பெர்மிஷன் இல்லாம நாங்க யாரையும் சாவடிக்க மாட்டோம்னு பிராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்பா. ஆனா அதுக்குன்னு உன்னை சும்மா விட்டுருவோம்னு நினைக்காத, நாங்க எப்பயோ உன்னோட சென்டருக்கு வரான டான்டியான வச்சு செதற விட்டோம். இதை கேட்டு அவனுக்கு சரியான ஷாக்கு. இவன் அப்படி ஷாக்ல இருக்கும் போதே அந்த தாத்தாவும் ஆமா உங்களை மாதிரி அசசன் எல்லாம் பல்லடியில பாய்சன் வச்சிருப்பீங்களாமே அப்படியா? இதை கேட்ட அந்த அசசனோ இவனுங்க சிம்பிளா அந்த பாய்சனை சாப்பிட்டு என்ன சாவ சொல்றானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு வேற வழியும் இல்ல, நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த பாய்சனை கடிச்சிட்டு அங்கேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாவறான். சாவும் போதே ஜியாக் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடா. ஏன்னா உன்ன மாதிரியான ஒரு ஆளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த லெவல்ல மார்ஷல் மாஸ்டர்ஸ் எல்லாம் உனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாவறான். இவன் சாவும் போதே அந்த கேள்வியும் இது நாங்க அவனை ப்ரொடெக்ட் பண்றோமா, எங்களோட ப்ரொடெக்ஷன் வேணாம் தான் அவன் தனியா ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம கண்ணிலேயே ஹீரோவை இப்பதான் காட்டுறானுங்க. சரி ஹீரோ எங்கடா இருக்கான்னு பார்த்தா இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு இவனை சுத்து போட்டு நிறைய பேர் நின்னுட்டு இருக்கானுங்க. அந்த கும்பல்ல இருக்கிறவனும் நாங்க கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், உங்ககிட்ட தானே அந்த சீக்ரெட் டெக்னிக்கோட டோம் இருக்கு. இவன் அப்படி கேட்கும் போதே அந்த குரூப்போட கேப்டனும் அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. ஆனா போன யாருமே திரும்ப வரல. அதனால அவனை குறைச்சு மதிப்பிடாதீங்க, நம்ம இவ்வளவு பேர் முன்னாடி நின்னுமே அவன் கண்ணுல சுத்தமா பயமே இல்ல, சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு இவனும் அவன் ஸ்வாட எடுத்துட்டு நீ என்ன எங்க ரேர் குட்ஸ் மர்ச்சன்ட் அசோசியேஷனோட சுப்ரீம் சீஃபோட விரலெல்லாம் வெட்டிட்டு அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா? இவனுங்களாம் அந்த குண்டா அமிச்சு இங்க வந்திருக்கானுங்க ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை இதே இடத்துல புதைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல வரும்போதே ஹீரோ இவன் மூஞ்சி சேர்த்து ஒரு குத்து அச்சடியில பையனுக்கு கைத்துக்கெல்லாம் திரும்பி பரட்டின்னு போறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு கூட இருக்கிறவனுங்களும் ஸ்குவாட் லீடர் அப்படின்ட்டு ஹீரோ அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு வரானுங்க. ஹீரோவும் வெட்ட வந்தவனோட ஸ்குவாட பிடிச்சி சுத்தி இருக்கிறவங்களாம் வரம் பொருள் எடுத்து அவனே போடணும்டான்ட்டு இவன் டீம் ஆளை வச்சு அவனை அடிக்கிறான். அடினா அடி, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல மரண அடி. ஒரு ஆளை வச்சே சுத்தி வந்த எல்லாருமே ஹீரோ போட்டு பொட்டி எடுக்கிறான். சொல்ல போனா ஹீரோ நவுறதே இவனுங்களுக்கு தெரியல, உள்ள பூந்து எல்லா தலையும் வெட்டி பறக்க விட்டு போறான். ஹீரோ பாரபட்சமே பார்க்காம வந்த எல்லாருமே போட்டு வெட்டுன்னு சரமாரியா வெட்டுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோ வந்தவங்க எல்லாருமே கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான். போட்டு வச்சுட்டு அவனும் பார்த்தா இந்த குண்டனுக்கு எப்ப கிவ் அப் பண்ணுன்றதே தெரியல போலியே. அப்படின்னா அவன் விரல மட்டும் நான் வெட்டு வந்திருக்க கூடாது, அவன் தலையோட சேர்த்து வெட்டி எடுத்துன்னு வந்திருக்கணும். இப்பதான் கதையில ஹீரோட ஃபேஸே காட்டுறானுங்க. பையன் தான் ஹீரோ, ஹேண்ட்ஸமா இருக்கான்ல. ஹீரோ அப்படி நிக்கும் போது அப்படியே கட் பண்ணி
இப்ப அந்த கிரேட் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் டீமனிக் வார பத்தி சொல்றானுங்க. இந்த கிரேட் வாரப்ப யார் யார் கையெல்லாம் ஸ்வாட் இருந்ததோ அவங்க எல்லாருமே செத்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாம இது தொடர்ந்து 13 வருஷம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இத வாருன்னு சொல்றதை விட ஒரு மினி ஹெல்லுனே சொல்லலாம். ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாம் கண்ணீரும் கதறலுமா ரத்தமுமா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில இவ்வளவு பெரிய வார் சப்பையா முடிஞ்சது ஒரு நாள். என்னதான் இந்த வார் முடிஞ்சு 20 வருஷம் ஆயிருந்தாலும் இந்த வார் எப்படி முடிஞ்சதுன்ற டீடைல்ஸ் யாருக்குமே தெரியாது. ஈவன் டீமனிக் கல்ட்டும் சரி ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸும் சரி அவங்க இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே பேசல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சைலண்டா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் காலமும் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போக ஆரம்பிச்சது. அப்படியே ஜியாங்கோலியும் புது புது போர்சஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. என்னதான் புது போர்ஸ் உருவானாலும் இந்த வார்னால நிறைய செட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறையவும் ஆரம்பிச்சது. அப்படியே இந்த பேக்ரவுண்ட்ல சொல்லும் போதே ஏதோ ஒரு பொண்ணு ஸ்வாட வச்சு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளும் ஏன் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஏன் என்னால இந்த 7 ஸ்டார் இல்லாம பிரேக் த்ரூ பண்ணி போகவே முடியல. இவ யாருன்னா ரைட் இயர் ஸ்வாட் செட் லீடரோட 2வது பொண்ணு. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம கதையோட ஹீரோயினி. நம்ம அதனால ஹீரோயினோட செட்டுனே சொல்லிப்போம். இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணும்போதே நான் எப்படியாச்சும் இந்த ஸ்கார்லெட் ட்ரேஸ் ஸ்வாட் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் என்னோட செட்டை என்னால ரீஸ்டோர் பண்ண முடியும். இவ்வளவு இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் என்னால இந்த விஷயத்துல இம்ப்ரூவ் ஆகவே முடியல அப்படின்ட்டு இவ சோகமா நின்னுட்டு இருக்கா. இவன் நிக்கும் போதே பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இவளோட அக்காவும் அக்காவோட புருஷனதும் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினியும் நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வரமாட்டீங்களே, என்ன திடீர்னு இந்த இடத்துக்கு? அதுவா அது ஒண்ணும் இல்ல, இந்த பிளம் மேசன்ஸ் யூனியன்ல இருந்து யாரோ உன்னை பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னா இந்த வருஷம் நடக்க போற டிராகன் பீனிக்ஸ் டோர்னமெண்ட்ல நீ யங் மாஸ்டர் ஜாங் கூட ஒரு பேரா பார்ட்டிசிபேட் பண்ணுமா. இதை கேட்டு ஹீரோயினி ஷாக்கு. இவ இப்படி ஷாக்ல இருக்கும் போதே இப்பதான் இந்த டோர்னமெண்ட் பத்தி சொல்றானுங்க. இந்த சென்ட்ரல் பிளேன்ஸ்ல ஏகப்பட்ட மார்ஷல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பெருசா பாக்குற 2 டோர்னமெண்ட்னா அது இதுதான். தி ஹெவன்லி டிராகன் டோர்னமெண்ட். இது பேர் சொல்ற மாதிரி எவன்ஸுக்கு கீழே இந்த கிரேட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் டோர்னமெண்ட் நடக்கும். இந்த ஹெவன்லி டிராகன் டோர்னமெண்ட்ல நீங்க உங்களோட செட்டு, உங்களோட ஆனர் அண்ட் அதுவும் இல்லாம உங்களோட உயிரே இதுல நீங்க பணயமா வச்சு சண்டை போடணும். நீங்க மட்டும் இதுல ஜெயிச்சீங்கன்னா இந்த மொத்த முறியம்லயுமே உங்களை ஒரு பெரிய ஆளா பாப்பாங்க. அண்ட் அதுவே நீங்க இதுல தோத்தீங்கன்னா உங்களை ஒரு புழு கூட கேவலமா எல்லாருமே பாப்பானுங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் அடல்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது. அண்ட் அதே மாதிரி எங்கான மேனோ உமனோ ஒன்னா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ற டோர்னமெண்டோட பேர் தான் தி டிராகன் பீனிக்ஸ் டோர்னமெண்ட். இது எதுக்காக நடக்குதுன்னா சின்ன வயசுலயே டேலண்டா இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அண்ட் அதுவும் இல்லாம இந்த 2 டோர்னமெண்ட்டுமே இந்த வருஷம் நார்த்ல இருக்க ஹூவான்ல தான் நடக்குது. இது இப்படி பேக்ரவுண்ட்ல சொல்லும் போதே ஹீரோயினியும் ஆல்ரெடி குழந்தைங்க மாதிரி ஒன்னு சேர்ந்து சண்டை போடுறதே நான் ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிறேன். இதுல இந்த பொம்பளை சோக்கு கூட வேற சேர்ந்து சண்டை போடணுமா? இவ்வளவு இதெல்லாம் யோசிச்சுட்டு என்னால முடியாது, என்னால அந்த பொம்பளை சோக்கு கூட சேர்ந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இவ இப்படி கத்தும் போதே அவங்க அக்காவும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. இவங்க 2 பேரையும் அவங்க மாமா சமாளிக்க முடியாம சமாளிச்சுன்னு நடுவில் நின்னு நீ எப்பவுமே நம்ம செட்டுக்கு ஒரு ஆனரை தேடி தரணும் தானே சொல்லுவ. நீ மட்டும் இந்த டிராகன் பீனிக்ஸ் டோர்னமெண்ட்ல செலக்ட் ஆனா உனக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு வேற வழி இல்ல, நீ அந்த பொம்பளை சோக்கு கூட தான் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல வரும் போதே என்னெல்லாம் முடியாது, நீ தங்குவேடா அந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி இவ்வளோ நீ அவங்க கூட சேருவியா அப்படின்ட்டு இவ அங்கிருந்து ஓடிடுறா. அதை கேட்டு அவங்க அக்கா சோகமா இருக்கும் போதே அவங்க மாமாவும் சமாளிக்கிறாரு. விடு அக்காலும் தங்கச்சி அடிச்சுக்கிறது தான் வேலை அப்படின்ற மாதிரி. அப்படியே கட் பண்ணி மார்க்கெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. அங்க 2 பேரும் டேய் நீ கேள்விப்பட்டியா அந்த சுப்ரீம் சீஃபோட விரல எவனோ துண்டு துண்டா வெட்டி பறக்க விட்டானா, வேணும்டா அவட மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கணும். இவனுங்க இப்படி பேசும் போதே ஹீரோயினியோ ஒருவேளை அந்த பிளம் மேசன்ஸ் யூனியன் அவனுங்க என்னோட செட்டு மேல எதனா கிரெட்ஜ் வச்சிருப்பானுங்களோ, அவனுங்க பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறதுனால அவனுங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணக்கூடாது, அவனுங்க கண்டிப்பா என்னோட செட்டை ஏதோ பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்றானுங்க. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மார்க்கெட்ல ஒரே சண்டையா போயிட்டு இருக்கு. இவ்வளவு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடம் ஒருத்தர் மாத்தி ஏமாத்திக்கிறது, ஒருத்தர் மாத்தி காயப்படுத்திக்கிறது அண்ட் அதுவும் இல்லாம டர்ட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு குடும்பத்தை நடுத்தருவுக்கு இழுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஜியாங்குவோ தான் உருவாக்கணும் நான் என்னோட கனவுல நினைச்சிட்டு இருந்தேனா. இவ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே தூரத்துல முரிமலைன்ஸ் லீடர்னு கத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு அதெல்லாம் திரும்பி பார்த்தா கும்பல்ல ஒருத்தர் நடுவுல நின்னுட்டு இருக்கான். அவனை சுத்தி இருக்கவங்களும் நீங்க தான் அந்த டீமன்ஸ் எல்லாம் போட்டு தள்ளீங்க, நீங்க தான் மாசு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினியும் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சரியான முட்டாத்தனம், இது என்னதான் ஒரு டிராமாவா இருந்தாலும் யாருக்குமே தெரியாது அந்த கிரேட் டீமனிக் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் வார் எப்படிதான் முடிஞ்சதுன்னு. இவ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ சைட்ல வந்து நீ சொல்றது கரெக்ட் தான், இதெல்லாம் சரியான பைத்தியகாரத்தனம். தி ஹெவன்லி டீமன் 9 கிலோமீட்டர்ஸ் தி டீமனிக் டெக்னிக், அதை எல்லாரும் எப்படி சொன்னாங்கன்னா இன்விசிபிள் டீமனிக் ஆர்ட். அப்படி இருக்கும்போது 1-on-1 ஃபைட்ல அவங்கள ஜெயிக்கிறதுன்றது நடக்காத ஒரு விஷயம். அண்ட் அதுவும் இல்லாம தி கிரேட் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் டீமனிக் வார் அது ஒன்னும் இந்த அளவுக்கு கேவலமா ஒன்னும் முடியல அப்படின்ட்டு ஹீரோவும் சம்பந்தமே இல்லாம டெரரா என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு
ஹீரோயின் இஷாக்கு யாரா அந்த பைத்தியக்காரன் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு ஹீரோவும் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது, வரியா போய் லைட்டா கட்டிங் போடுவோம், ஏன்னா இந்த இடத்துக்கு நான் புதுசு கொஞ்சம், அதனால கடை எங்க இருக்குன்னு சொல்றியா? ஹீரோ சடனா இப்படி நல்லவ மாதிரி கேட்கறத பார்த்துட்டு அவளும் இவன் இந்த மாதிரி நல்லவ மாதிரி மூஞ்ச வச்சுன்னு என்ன பண்ண ட்ரை பண்றான்னு தெரியலையே. தம்பி நீ ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்தா இந்த மாதிரி தேவையில்லாத சில்லற மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்காத, நான் பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ போகும்போதே ஹீரோவும் நீ உண்மையிலே யோசிக்கிறியா இந்த ஜியாங்கோல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு? நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த ஜியாங்கோல வாழ்ற மக்கள் அவங்க லைஃப்ல ஆம்பிஷன் குறிக்கோள் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவோ அபேண்டன் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா இந்த ஜியாங்கோ இது இப்போ வெறும் ஒரு குப்பை தான். இத பார்த்தா உனக்கு பெத்தட்டிக்கா தெரியல? இதை கேட்டு ஹீரோயினுக்கு சரியான காண்டாயிடுது. ஏன்னா உங்க வீட்டுல வந்து ஒருத்தவங்க வீட்டை பார்த்து குப்பன்னு சொன்னா காண்டாவும்ல, அது மாதிரி இவ்வளவு சரியான காண்டாயிடுறா. இவ்வளவு ஹீரோவை திரும்பி பார்த்து முறைச்சிட்டு நீ சொல்ற மாதிரி இந்த இடம் வேணா குப்பையா இருக்கலாம், ஆனா மறந்துடாத நீயும் அந்த குப்பையில தான் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அங்க இருந்து கிளம்பிடுறா. போகும்போதே இந்த ஜியாங்கோ இந்த அளவுக்கு மோசமா கெட்ட பேர் வாங்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் இவ போறத பார்த்துட்டு பரவாயில்ல இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஆள்லாம் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு யூயாங்னு ஒரு இன்னதான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா கடையில ஏகப்பட்ட கூட்டம். அந்த கடையில ஒரு கும்பல்லையும் நீ கேள்விப்பட்டியா இந்த வருஷம் நடக்க போற அந்த டிராகன் ஃபீனிக்ஸ் டோர்னமெண்ட் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு போதான். ஆமாடா, அதுவும் இல்லாம நார்த்தன் எவன்லி சுப்ரீம் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் இம்மோ இதுல கலந்துக்கிறாராம். ஆமாடா, அண்ட் அதுவும் இல்லாம சவுத் பிக் அலையன்ஸோட யங் வாரியரான யாங்கோ இதுல பார்ட்டிசிபேட் பண்றாராம். இவனுங்க பில்லா பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினியும் அப்பதான் கதவு தந்துட்டு பொறுமையா உள்ள வரா. உள்ள வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு டோர்னமெண்ட் நடக்கிறதுனால இவ்வளவு கூட்டமா இருக்கு போல இந்த இடம் அப்படின்ட்டு இவ பார்த்துட்டு வரும்போதே அங்க இருக்கிற வெயிட்டரும் யங் லேடி நீங்க இந்த இடத்துக்கு எதுக்கு தனியா வந்திருக்கீங்க? வேற எதுக்குடா வருவான், லைட்டா கட்டிங் போடலாம் தான் வந்தேன். சரி என்ன இடமே இல்லையா? ஆமா என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல சுத்தமா இடமே இல்ல, ஸ்பெஷல் ரூம்ல மட்டும் தான் இடம் இருக்கு. சரி வாங்க நான் உங்களை அங்க கூட்டு போறேன். அண்ட் அதுவும் இல்லாம நீங்க இந்த இடத்தோட ஒரு பெஸ்டான மார்ஷல் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு நான் கண்டிப்பா டிஸ்கவுண்ட் தரேன். இவன் இப்படி சொன்ன உடனே சுத்தி இருக்கவங்களாம் இவதான் இந்த இடத்தோட பெஸ்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறானுங்க. இதை கேட்டு ஹீரோயினியும் எவன்டா இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் பரப்பந்து, நார்மலாவே இந்த இடத்துக்குலாம் நான் தனியா வர மாட்டேன், இதுக்கப்புறம் என்னால இந்த இடத்துக்கு வரவே முடியாது போலியே, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த பிளம் மேசன்ஸ் யூனியனை சேர்ந்தவங்க தான் பண்ணிருப்பானுங்க. இவ்வளவு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அந்த ரூம் உள்ள வந்து பார்த்தா ஹீரோ அங்கதான் குத்த வச்சு உட்காந்து நிக்கிறான். அவனும் அடே பரவாயில்லையே நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்ட போலியே, நீயும் இந்த இடத்துக்கு தான் வரேன்னு சொல்லி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வந்திருக்கலாமே. இதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு சரியான ஷாக்கு. இன்னைக்கு என் ராசியில என்னதான் போட்டு இருந்தது, இந்த மாதிரி ஒரே பைத்தியங்களா பார்த்துட்டு இருக்கேன் நானு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோவும் போட்டு வெளுத்து கட்டுனுறான். அவனும் உனக்கு இந்த டோர்னமெண்ட்டை பத்தி தெரியுமா, அண்ட் அதுவும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அண்ட் அதோட டெட்லைன் என்னன்னு உனக்கு தெரியுமா? இதை கேட்டு அவளுக்கு சரியான ஷாக்கு. இவன் எத்தனை நாள் தின்னாம இருந்தா இந்த அளவுக்கு போட்டு பொழந்து காட்டுறான். அண்ட் அதுவும் இல்லாம நீ என்ன உண்மையிலே அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறியா, பின்ன வேற எதுக்கு உங்ககிட்ட அதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாம அந்த இடத்துல தான் அழகான பொண்ணுங்களா ஒண்ணு சேருவாங்க. என்ன மாதிரி ஒரு அழகான பையன் பக்கத்துல ஒரு பொண்ணு இல்லைன்னா அது தப்பு இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம நான் 10 வயசுல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த இடத்துக்கு எல்லாம் போறனோ அப்ப எல்லாமே என்னை சுத்தி ஒரே பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. ஒரே பொண்ணுங்களா யங் மாஸ்டர் என்னை சுத்தி தான் துரத்திட்டு இருப்பானுங்க. இதை கேட்டு ஹீரோயின் ஈஷாக்கு இவன் சொல்றதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரியே இல்லையே, இவன் உண்மையா சொல்றானா கம்பி கட்டுறானா? அண்ட் அதுவும் இல்லாம நான் இவனை முன்னாடி பார்க்கும்போது இவன் ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஆள் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சான். ஆனா இவன் உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு ஆள் தானா? பார்த்தா பையன் பொம்பளை சொக்கா இருப்பான் போலயே அப்படின்ட்டு ஹீரோவை இவன் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா. இவன் இப்படி யோசிக்கும் போதே ஹீரோவும் எனக்கு அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. இந்த மொத்த ஜியாங்கோலியுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரே உமன் யாருன்னா இவன் இப்படி சொல்ல வரும்போதே ஹீரோயினியும் ஆஹா நம்மளதான் சொல்ல போறான் போல அப்படின்ட்டு இவன் உட்காந்துட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல எங்க அம்மா தான். எது உங்க அம்மாவா அப்படின்ட்டு அவ ஷாக் ஆயிடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு காண்டாயிடுறான். எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்றதுனால அவங்க அழகா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா? ஹீரோ அப்படி சொன்னோடனே ஐயோ நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஐயோ நான் என்ன பண்ணேன்னு தெரியல, பையன் டக்குன்னு இவ்வளவு காண்டாயிட்டான். இவ இப்படி பதறும் போதே ஹீரோவும் சரி அதெல்லாம் தட்டி விடு, வரப்போற பிக் ஈவெண்ட் நினைச்சா எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு, நான் எப்பெல்லாம் நர்வஸ் ஆகணும் எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதை கேட்டு ஹீரோயினியோ நீ நர்வஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த டோர்னமெண்ட்னாலயா? சாச்சா இல்லவே இல்ல, அதை பத்தலாம் எவன் பயப்பட போறான், ஏன்னா அந்த டோர்னமெண்ட்ல நான் ஜெயிக்க போறேன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நான் நர்வஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் இந்த வருஷம் இந்த மொத்த நார்த்தையுமே கான்கோர் பண்ண போறேன். அதை கேட்டு ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. இது நார்த்தா? இந்த பையன் இந்த நார்த்தை கான்கோர் பண்ண போறானா? இவ இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும் நான் பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது, நான் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு மொச்சுக்கு தின்னுகிறான். இவன் இப்படி சொல்றது கேட்டு ஹீரோயினியோ ஏண்டா நீ இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ண போறன்றதையே என்னால ஏத்துக்க முடியல, இதுல நீ இந்த நார்த்தையே கான்கோர் பண்ண போறியா? ஏண்டா உனக்குன்னா மண்டையில எண்டையில எவனா வச்சுட்டா நான் மூளைகளை கலங்கிச்சா?
இவ அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே யாரோ கதவு திறந்துட்டு வராங்க. வரவங்களும் நான் இந்த வழியா போகும்போது எனக்கு ஃபெமிலியரான ஒரு வாய்ஸை கேட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அது நீங்க தான், யங் லேடி ஜியாங். லைட்டா ஆம்பளை பேர் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயினி இல்லனா ஜியான்னே கண்டினியூ பண்ணிப்போம். கைஸ், இது வந்து பொண்ணு பேரு, ஆம்பளை பேர் இல்ல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். இவன் யாருன்னா பிளம் எசன்ஸ் யூனியனோட யங் மாஸ்டர் ஜியாங். இதுல நிறைய பேரு ஒரே மாதிரி தான் வரும், ஜியாங் ஜியான் அந்த மாதிரி தான். நம்ம இவனை பொம்பளை சோக்கனே வச்சுப்போம். இவன் யாருன்னா அதான் இவன் கூட தான் ஹீரோயினி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வந்து பேசியிருப்பாங்கல்ல, அந்த பொம்பளை சோக்கு தான் இவன். இவனும் அது உள்ள வந்து வாங்க சரி நம்ம எல்லாருமே இந்த இடத்துல சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு போதே கூட ஒரு பொண்ணு வந்து இங்கேயா அப்படின்னா நம்மளுக்கு வேற வழி இல்ல, இங்கே அடிப்போம். இவ யாருன்னா இந்த பொம்பளை சோக்கோட தங்கச்சி, லைட்டா ஆம்பளை சோக்கு. இவனும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க. இவன் அப்படி பாக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினியும் இவன் விட்டா கண்ணுலே என்ன கசமுசா பண்றான் போலியே, இவ்வளவு கொடூரமா பாக்குறான். எனக்கு வர்ற காண்டுக்கு இவன் மூஞ்ச சேர்த்து ஒரு குத்தணும் தான் தோணுது. ஆனா என்னால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோயினியும் சாப்பிட்டுனுக்குறான். அப்பதான் இவன் நோட்டீஸ் பண்றான் ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து நிக்கிறத. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, அவன் போட்டு அடிச்சு நோத்தினுக்குறான். அதை பார்த்துட்டு இவனும் பார்த்தா இந்த இடத்துல நம்மள தவிர நிறைய பேர் இருக்காங்க போல அப்படின்ட்டு பாக்கெட்ல கை விட்டு காசு எடுத்து ஹீரோ சாப்பிடுற தட்டிலே போட்டுறான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீ சாப்பிட்ட பில்லுக்கு போதும்னு நினைக்கிறேன், அதனால தின்ன வரைக்கும் போதும், இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ட்டு இவன் அப்படியே நிக்கலா சொல்றான். ஹீரோவும் அப்படியே செம்ம கான்ல முறைச்சு நிக்கிறான். சோத்துல கை வச்சா ஹீரோ டென்ஷன் ஆயிடுவான்னு பையனுக்கு தெரியாது போல. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவனை வேற மாதிரி தான் கவனிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நீ கொடுத்த காசு அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற தம்பி, நான் நிறைய சோறு ஆர்டர் பண்ணியிருக்காப்பா, அது இப்பதான் லைனா வந்துட்டு இருக்கு. ஹீரோ அப்படி சொல்றது கேட்டு அவன் சரி காண்டாயிடுறான். காண்டாயி நான் ஒழுங்கா சொல்லும் போதே மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ட்டு இவன் சொல்ல வரும்போதே சைட்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நீ ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா இருக்கவே தானே இவ்வளவு நெக்லா என்கிட்ட பண்ணிட்டு இருக்க, அண்ட் அதுவும் இல்லாம அங்க இருக்குது அது உன்னோட வெப்பன்ஸ் தானே, உன்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய வெப்பனை இருக்க கூடாது, அதனால அண்ணன் ஒன்னு எடுத்து அப்படின்ட்டு ஹீரோட வெப்பனை தூக்கலான்னு போனா பையனால முடியல. அவனுக்கு ஒரே ஷாக்கு, இந்த பிளேடு இது என்ன இவ்வளவு ஹெவியா இருக்கு, என்னால இதை நவுத்த கூட முடியலையே, நான் மட்டும் இப்ப இந்த பிளேட தூக்காம திரும்பினா என்னோட மானம் அது கப்பல் ஏறிடும், இந்த மாதிரிலாம் நான் அசிங்கப்படவே கூடாது, அதனால என்னோட இன்டர்னல் எனர்ஜியை நான் யூஸ் பண்ணாலும் சரி அப்படின்ட்டு இவனோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியுமே யூஸ் பண்ணி ஹீரோட ஸ்வாட அப்படியே முக்கி தணறி எப்படியோ லைட்டா ஒரு இன்ச்சு தூக்கிடுறான். தூக்கிட்டு பையனை மூச்சு வாங்கினா பரவாயில்ல இது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு, சோ அப்படின்னா இதெல்லாம் உன்னோட மசில ட்ரெயின் பண்றதுக்கு நீ யூஸ் பண்றியா, இந்த மாதிரி பிளேடை யூஸ் பண்றதை விட நீ தம்பிள்ஸ் அந்த மாதிரி எதனா வாங்கி யூஸ் பண்ணுப்பா அப்படின்ட்டு இவனும் மூச்சு வாங்க திணறு நின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் கூட வந்தவங்களும் ஆமாமா இதெல்லாம் ட்ரைனிங்க்கு மசில ட்ரெயின் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இவனுக்கு சொம்படிச்சுனுங்கிறானுங்க. அதை கேட்டு ஹீரோவும் அவன் இவ்வளவு நேரம் முக்கி தூங்க இந்த அசால்ட்டா இவன் கையில இருந்து பிடிங்க அவன் தோல்ல வச்சுன்னு எந்த முட்டா பீசுறா இதெல்லாம் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவான், இது என்னோட ஸ்வாடு நான் சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்றது. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே காண்டு மண்டையில ஏறுது. நீ என்னடா என்ன முட்டா பீஸ்ன்னு யோசிச்சுட்டு இருக்கியா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு எவன்டா சண்டை போடுவான் அப்படின்ட்டு இவனும் சண்டை போறதுக்கு அப்படியே ரெடியா வரான். ஹீரோயினை டக்குன்னு நடுவுல வந்து கத்தி விட்டு போதும் நிறுத்துங்க, இது இந்த இடத்துல நீங்க சண்டை போடக்கூடாது. இவன் இப்படி வந்த உடனே இவன் கூட வந்தவனுங்களுக்கு சரியான ஷாக்கு. இவங்க இப்படி ஷாக்ல இருக்கும் போதே அந்த பொம்பளை சோக்கும் ஹீரோயினை பார்த்து நான் செல்லக்குட்டி நான் காட்டின மாச பார்த்துட்டு மாமா மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல, அண்ட் அதுவும் இல்லாம எப்படி இருந்தாலும் நம்ம அந்த டிராகன் ஃபீனிக்ஸ் டோர்னமெண்ட்ல ஒன்னாதான் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறோம், அதனால அதுக்கு முன்னாடியே நம்மள மாத்தி தெரிஞ்சுக்கிட்டா இது ஒரு நல்ல விஷயமா இருக்காது, சோ அதனால மாமா கிட்ட வா அப்படின்ட்டு இவனும் ஹீரோயினி கையை பிடிச்சு வலிச்சா ஹீரோயினியா படா முட்டா பீஸ் உன் கூட எல்லாம் எவன்டா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான், நான் வேற ஒருத்தர் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அது கேட்டு இவனுக்கு ஷாக்கு, என்ன சொல்ற ஏன் என் கூட உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு இவன் கேட்கும் போதே ஹீரோயினி ஏன்னா நீ ஒரு ஆம்பளை மாதிரி என்கிட்ட வந்து நேரா கேட்காம உன்னோட ஃபேமிலியோட பவர் யூஸ் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குடா, உன்னை பார்த்தா அருவருப்பா இருக்கு அப்படின்ட்டு இவன் சொல்றதை கேட்டு அவனுக்கு அப்படியே மண்டை கண்டெல்லாம் சூடாயிவனும். சரி அப்படின்னா யார் கூட சேர்ந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ண போற சொல்லு, யார் அவன் அதுவா அப்படின்ட்டு இவனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவன் கிட்ட கம்பி காட்டணும் தான் இவ போய் சொன்னான். இவன் இப்படி முடிக்கும் போதே ஹீரோவும் வேற யாரு இங்க குத்துக்கல்ல மாதிரி அண்ணன் எதுக்கு நின்றுட்டு இருக்கேன், அவ என் கூட தான் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறா, சோ அதனால இனிமே அவ என்னோட ஆளு, அவ பக்கத்துல வந்த அவனை பொழந்துருவோம் உன்ன அப்படின்ட்டு ஹீரோவும் நெக்கெல்லாம் நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு இவனும் ஹீரோ அப்படியே முறைச்சா மாதிரி நின்னுட்டு இருக்கும் போதே இவன் அப்படி முறைச்சிட்டு இருக்கும் போதே பொம்பளை சோக்கோட தங்கச்சி ஆம்பளை சோக்கு வந்து டே தம்பி நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா, இல்ல எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, டேய் சொல்லாமலே நீ யாருன்னு எனக்கு அப்புறம் தெரியும். அதேதான் மக்கள் எல்லாம் தெரியாத ஒரு ஆளை புதுசா பாக்குறாங்கன்னா ரெண்டு விதமா நடந்துப்பாங்க, ஒண்ணு அவங்கள அப்படியே இக்னோர் பண்றாங்க, இல்லனா அவங்கள பார்த்து அப்படியே பதறுவாங்க. ஆனா நீ ரெண்டுத்தையுமே பண்ற, என்ன அப்படியே இக்னோர் பண்ற, ஏன்னா உனக்கு நான் யாருன்னு தெரியாததுனால, அண்டு உங்க அண்ணனை பார்த்து உனக்கு அப்படியே தட்டுது, அவனை நீ ரொம்பவே வினோதமான ஒரு ஆளா இருக்க, உனக்கு அது தெரியல அப்படியே சொல்ற, எனக்கு இவ்வளவு நாளா அது ஒண்ணும் தெரியலையே அப்படின்ட்டு இவ்வளவு ஹீரோவை பார்த்து அப்படியே சைட் வச்சுனுக்கிறா. என்ன மேட்டர்னா இவளுக்கு வந்து
இந்த கெத்தா தைரியமா இருக்கிற பசங்க எல்லாம் பிடிக்கும். ஹீரோ வந்து இவங்க அண்ணனே நெக்லா பேசிட்டான்ல, அதனால பையன் மாசு அப்படின்ற மாதிரி ஹீரோ சைட் அடிச்சுன்னுக்குறான். இவ இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கும் போதே பொம்பளை சோகம், தம்பி உனக்கு தைரியம் ஜாஸ்தியா இருக்கு, அப்படியா பார்த்தாலே தெரியல, நான் நல்லா சாப்பிடுவேன்பா, எங்க வீட்டுல சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்டா நல்லா பேசுவாங்கன்னு. அதான் ஹீரோ அப்படி புரியாம சம்மந்தமே இல்லாம என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு இவனும் செம காண்ல ஹீரோவோட டேபிள் அப்படியே போட்டு உடைக்கிறான். இவன் அப்படி உடைக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோ, டேய் அங்க இருந்து ஒரு சாப்பாடு கீழே வந்ததுன்னு வைய உன் தலை அப்படியே செதறிடும். அதை கேட்டு இவனும் அப்படியே டெரரா முறைச்சிட்டு, சரி ஓகே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், அண்ட் அதுவும் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் நான் அந்த டிராகன் ஃபீனிக்ஸ் டோர்னமெண்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவனும் அவன் கும்பலும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போதே அந்த ஆம்பளை சோகம் திரும்பி ஹீரோ பாக்குறா. ஹீரோவும் அவளையே பார்த்துட்டு இருக்கான். அவளும் சரி அப்படின்னா நம்ம அப்புறமா பாப்போம் வரண்டா மாமே அப்படின்ட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல, திருன்னு மூச்சுனுக்குறாங்க. ஹீரோயினியும் ஆஹா போச்சுரா நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினேன். அண்ட் அதுவும் இல்லாம அந்த பொம்பளை சோக்கு அவன் சரியான பைத்தியக்காரன். அவன் இப்ப போயிருக்கிற டென்ஷன்ல கண்டிப்பா ஹீரோவை எதனா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஹீரோ இப்ப பிரச்சனையில மாட்டினுக்குறான் போல அப்படின்ட்டு ஹீரோவை யோசிச்சுட்டு இருந்தா ஹீரோவும் சரி சுச்சுவேஷன்லாம் இப்படி மாறி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேற வழி இல்ல, இந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஒன்னா சேர்ந்தா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்னோட பிளானை நான் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். இது பிளானை சேஞ்ச் பண்ண போறியா? ஏன்டா ஆரம்பத்துல இருந்தே இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுதான்டா உன்னோட பிளானு. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அதனாலதான் நான் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இவன் சொல்றது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ டேய் என்கிட்ட இப்படி மட்டும் சொல்லாத, நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு சொன்னது அந்த எவன்லி டிராகன் டோர்னமெண்டா? அப்படின்னா நீ இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் டோர்னமெண்ட் அப்புறம் அந்த எவன்லி டிராகன் டோர்னமெண்ட் ரெண்டுத்திலுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? ஆமாமா ஆமா. ஏன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு அமேசிங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் இருந்தா வந்த அந்த தற்கூரிங்களை போட்டு ரெண்டு பொழக்க வேண்டியதாண்டா. அடா எங்க அம்மா சொல்லிடுறாங்கம்மா குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி போட்டு அடிக்க கூடாதுன்னு. இவ்வளவு எது அவனுங்க எல்லாம் குழந்தைங்களா? இவ இப்படி சாக்குல இருக்கும் போதே ஹீரோவோ நான் அவனுங்களை அடிக்காம விட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவனுங்களால இந்த ஜியாங்கு ஒன்னும் இந்த அளவுக்கு மோசமாகல, இவனுங்களால மட்டும் மாறி இருந்ததே அவனுங்களை போட்டு பொழந்து இருப்பேன். ஹீரோ இப்படி டெரரா சொல்றத பார்த்துட்டு இவன் இந்த அளவுக்கு டெரரா இதை சொல்றானா அப்ப இவன் உண்மையதான் சொல்றான் போல. அப்ப இவன் கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறான் போலயே. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த பொம்பளை சோக்க தான் காட்டுறாங்க. அவனுக்கு கூட இருக்கிறவங்களும் ஹீரோயினிக்கு கண்டிப்பா நம்ம பொம்பளை சோக்க தான் பிடிச்சிருக்கு, இவரை ஜெல்லஸ் ஆக்கணும்னு சொல்லிதான் அந்த தற்கொலை கூட அவங்க பிடிச்ச மாதிரி நடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க அந்த டோர்னமெண்ட்ல நம்ம பொம்பளை சோக்கு கூட தான் சேருவாங்க அப்படின்னு இவனுங்களும் இந்த பொம்பளை சோக்கு சொம்படிச்சுனே வரானுங்க. இவனை எப்படியாச்சும் கூல் பண்ணணும்ட்டு இவனும் சம கான்லே ஹீரோ பார்த்து தான் யோசிச்சுட்டு வரான். அவன் வச்சிட்டு இருந்த அந்த ஸ்வாடு அது ஒன்னும் சாதாரண ஸ்வாடு இல்ல, ஈஸியா யாராலையுமே அதை தூக்க முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம அவனை தடவை இந்த இடத்துல நான் பாக்குறேன், உண்மையிலேயே யார் தான் அவன். அண்ட் அதுவும் இல்லாம அந்த அரகண்டான விஞ்ச் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ரிஜெக்ட் பண்ணிருப்பா. இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்காக அதுங்க ரெண்டுமே என் முன்னாடி முட்டி போட்டு கதறினாலும் அவங்கள நான் இதுக்கப்புறம் சும்மா விட போறது இல்ல அப்படின்ட்டு இவனும் ஹீரோவையும் ஹீரோயினையும் எதனா பண்ணுன்ற மாதிரி கான்லயே போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினியோட செட்டை தான் காட்டுறாங்க. அதான் ஹீரோயினியோட வீடு. உள்ள பார்த்தா ஹீரோயினி அவங்க அக்காவும் ஹீரோயினி அந்த பொம்பளை சோக்கோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாலாம். அண்ட் அதுவும் இல்லாம அந்த பொம்பளை சோக்கு இதை ஒரு காரணமா வச்சு அவன் எல்லா பிராத்தலுக்குமே போயிட்டு சுத்திட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயினி அவங்க அம்மாவும் எது ஹீரோயினி ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்துல ரொம்பவே கவலையா தான் இருந்தது. ஏன்னா அந்த பொம்பளை சோக்க பத்தி வர ரூமர்ஸ் அது எதுவுமே நல்லதா வரல. இவங்க தான் ஹீரோயினியோட அம்மா, அதான் இந்த செட்டோட வைஸ் லீடர். இவங்க இப்படி சொல்றதை கேட்டு ஹீரோயினி அவங்க அக்காவும் ஆனா அந்த பொம்பளை சோக்கு அவனோட காண்டை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் என்ன பண்ணுவானே எனக்கு தெரியல, ஒரே பயமா இருக்கு. அடா நீ ரொம்ப கவலைப்படாத. அண்ட் அதுவும் இல்லாம உன் தங்கச்சி ரொம்பவே சின்ன பொண்ணு, நம்மளோட ஃபேமிலிக்காக அவளை சாக்ரிஃபைஸ் பண்றதுன்றது நல்ல விஷயம் கிடையாது. நான் ஒன்னும் ஃபேமிலிக்காக பேசலாமா, இவன் இருக்கிற கான்ல நம்ம தங்கச்சி எதனா பண்றான் தான் எனக்கு பயமா இருக்கு. இவங்களும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறத ஹீரோயினி அவங்க அப்பாவும் கேட்டுட்டு இருக்காரு. இவர் தான் இந்த செட்டோட லீடரு. அவரும் இதெல்லாம் கேட்டு என்னோட ஒய்ஃபும் சரி என்னோட பசங்களும் சரி என்கிட்ட பணம் இல்லாததுனால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் அதுவும் இல்லாம என்னோட ஃபேமிலியோட டெக்னிக்கை மட்டும் நான் மாஸ்டர் பண்ணியிருந்தா இப்ப எங்களோட செட்டும் ஒரு பவர்ஃபுல்லான செட்டா இருந்திருக்கும். இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினி அவங்க அக்காவும் எனவே இது மட்டும் உண்மையா இருந்தா இது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும், நம்ம என் தங்கச்சி எங்க இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோயினி அவங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்ல, அண்ட் அதுவும் இல்லாம நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு இவ்வளவு ஹீரோவை கூட்டினு அவ செட்டுக்கு வந்துடுறா. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு. ஹீரோயினோட அம்மாவும் நான் உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டேன், உனக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்ட்டு. ஆனா உன் கூட வந்திருக்கானே இவன் யாரு? இவனா இந்த வருஷம் நடக்க போற டிராகன் ஃபீனிக்ஸ் டோர்னமெண்ட்ல நான் இவன் கூட சேர்ந்தா பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். இவன் இப்படி சொன்ன உடனே இவன் மொத்த ஃபேமிலிக்குமே ஷாக்கு. அவங்களும் ஷாக்ல கதறாங்க. ஹீரோவோ முன்னாடி வணக்கம் வச்சு உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், என் பேரு ஜியோக் லீஜியோன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு
ஹீரோவும் ஏதோ ஒரு பாட்டில கையில வச்சுன்னு இது ஃபூஜியான் ரீஜனோட பிரொசிலியான் தானே, இது வந்து அந்த பாட்டில் பேரா என்ன கதைன்னு தெரியல, அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஹீரோவும் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட, ஆமா நீங்க இதை எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? அதுவாப்பா நான் அதை 150 நியாங் கொடுத்து வாங்கினேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நான் உங்களுக்கு வெறும் 100 நியாங்லயே அதை வாங்கி கொடுத்துருப்பேன். என்ன அங்கிள் உங்களுக்கு பேரமே பேச தெரியல அப்படின்ட்டு ஹீரோவும் அவர் போட்டு கலாய்ச்சினுக்கிறான். அவரும் ஹீரோயினியை பார்த்துட்டு, ஆமா சாரியான் நீ என்ன சொன்ன, இந்த வருஷம் நடக்க போற டிராகன் ஃபீனிக்ஸ் டோர்னமெண்ட்ல நீ யங் மாஸ்டர் ஜியோ கூட சேர்ந்தா கலந்துக்க போற. இவர் இப்படி கேட்கும் போதே ஹீரோயின் அவங்க அக்காவும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா, இவ என்னதான் குழந்தைத்தனமா நடந்துக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட சேர்ந்து இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் டோர்னமெண்ட்ல இவ கலந்துக்க முடிவு எடுத்திருப்பா. இவங்களும் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்து, ஆமா யங் மாஸ்டர் ஜியோ நீங்க எந்த செட்டை சேர்ந்தவரு? அதுவா நான் எந்த செட்டை சேர்ந்தவனும் கிடையாது. சொல்ல போனா யாமி கேட்டு கிட்ட எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு பழக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்க ஃபேமிலி ஷாக் விட ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு, எது பழக்கடியா? இவங்க இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோயின் அவங்க அப்பாவும் ஹீரோ கிட்ட, உங்க பின்னாடி இருக்கிறது பிளேடும் ஸ்வாடும் தானே, அப்படின்னா நீங்க போத் பிளேட் ஆர்ட் அண்ட் ஸ்வாட் ஆர்ட் ரெண்டுத்தையுமே மாஸ்டர் பண்ணிட்டீங்களா? இவரும் இதை கேட்டு மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேர்ட் ரேட்டான பொறுக்கி பசங்க தான் பண்ணிட்டு இருப்பானுங்க, இவரை பார்த்தா டீசென்டா தெரியுது, இவரெல்லாம் அதை பண்ணிருக்க மாட்டாரு. இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும், ஆமா நான் அது ரெண்டுத்தையுமே மாஸ்டர் பண்ணிட்டேன். அதை கேட்டு தலைவருக்கு கொஞ்ச நெஞ்ச இந்த நம்பிக்கையும் போச்சு. இவன் நல்லவன் பார்த்தா இவன் சரியான பொறுக்கி பயலா இருப்பான் போலியே, இவன் கூட நம்ம பொண்ணு அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். இவர் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும், இதுல மட்டும் இல்ல நான் பல விஷயத்துல எக்ஸப்ஷனலான ஒரு ஆளு, சொல்ல போனா நான் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளட் லைனை சேர்ந்தவன். இதை கேட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு. அவரும், தம்பி என்கிட்ட நீ இப்படி மட்டும் சொல்றாதப்பா, நீ உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பழம் வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்னியே உங்க அப்பா அம்மா, அவங்க கிட்ட இருந்து அப்பா கத்துக்கிட்ட? அதை கேட்டு ஹீரோவும், ஆமா பின்ன வேற எங்க இருந்து கத்துப்பாங்க, பட் அதுவும் இல்லாம நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்காது போலயே. ஹீரோ அப்படி சொல்றதை கேட்டு ஹீரோயின் அவங்க அக்காவும் ஹீரோயின் காது கிட்ட வந்து, ஏண்டி காலையில ஏந்த உடனே உனக்கு முத வேலை பால் கறக்கிறது இல்ல, முத எப்படியாச்சும் அந்த பொம்பளை சோக்கு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் கூட சேர்ற வழியை பாரு. ஹீரோயினிக்கோ என்ன சொல்றதுனே தெரியல. அவளும், ஆஹா போச்சு போலியே, இவன் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு கூட்டின்னு வந்தா இவன் பழக்கடை காய்கறி கடை நின்னுறான் அப்படின்னு சாக்குல நின்னுட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் டைம்ல காட்டுறாங்க ஹீரோயினியும், நான் ஹீரோ இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கு ஒரே ரீசன், அந்த பொம்பளை சோக்கு எதனா பிரச்சனை பண்ணுவான், அவன் இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் என்னால அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் தான் நான் அவனை இங்க கூட்டு வந்தேன். ஆனா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தாங்க எனக்கு எதுவுமே சரியா படல, நான் இப்ப என்னதான் பண்றது? இவ்வளவு இதெல்லாம் யோசிச்சுட்டு எதிரில எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அங்க அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவ்வளவு அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, என்ன உன்னால தூங்க முடியலன்னு கேட்டதுக்கு ஹீரோவும், ஆமா புது இடத்துக்கெல்லாம் வந்தனா என்னால அவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியாது, அண்ட் அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கு. முக்கியமான விஷயமா, என்ன பண்ண போற? இவன் இப்படி கேட்டதுக்கு ஹீரோவும் அவன் கையை அப்படியே பார்த்துட்டு, அதுவா இன்னைக்கு ஒரு சில பேரெல்லாம் நான் வழி அனுப்ப வேண்டியது இருக்கு, அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சீரியஸா சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவளுக்கு, இவன் என்ன ஜோக்கியே இவ்வளவு சீரியஸா சொல்றான், இவன் என்ன உண்மையிலே ஜோக் தான் பண்றானா? அப்படின்னா இவன் சொன்ன அந்த ஃப்ரூட் கடை மேட்ரு அதுவும் எதனா ஜோக்கா தான் இருக்குமோ அப்படின்ட்டு இவ்வளவு யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்து, உங்க அப்பா அம்மா எந்த மாதிரியான ஒரு ஆளுங்க? நீ முன்னாடியே சொல்லியிருக்க உங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு நீ சொல்லவே இல்லையே. இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோவும், எங்க அப்பனா, எங்க அப்பா ரொம்பவே நல்லவன், நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு வாழ்ற ஒரு ஆளு, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா அவரோட நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் என் மேல அவர் திணிக்க பாக்குறாரு. சொல்ல போனா நான் ஜியாங்குக்கு முத தடவை போறேன்னு சொல்லும் போதே என்னோட பேரண்ட்ஸ் அந்த விஷயத்துல ஒத்துக்கவே இல்லை. அதுலயும் முக்கியமா எங்க அப்பா, அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். ஹீரோ அப்படி சொல்றதை கேட்டு இவளும், கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா இந்த ஜியாங்குவை சேர்ந்த ஆளுங்க இல்லாததுனால அவங்க பையன் போறேன்னு சொன்ன உடனே அவங்க பையனை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாங்க. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவும், நான் போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, மவனே எனக்கு உன்ன நினைச்சா கவலையா இல்லடா, நீ போனதுக்கு அப்புறம் அந்த ஜியாங்கு எப்படி இருக்கும்னு நினைச்சாதான்டா எனக்கு பதறுது. இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. என்னால இவன் சொல்றத புரிஞ்சுக்க முடியுது, இவன் சரியான பைத்தியக்காரனாச்சே. எனிவே என் அப்பா அம்மா என்னை பத்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க, அண்ட் அதுவும் இல்லாம நாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நின்ட்டோம், இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டு இவ யோசிக்கும் போதே ஹீரோவோ சைட்ல என்னன்னு திரும்பி பார்த்தா இவனும் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோவோ சரி மூட மாத்தணும்னு சொல்லிட்டு, பை த வே நான் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே எனக்கு ஜீரணம் ஆயிடுச்சு, ஏன்னா நீங்க சோத்துல வெறும் காய்கறி மட்டும் தானே போட்டீங்க, அதனால நாளைக்காச்சும் லைட்டா கறிகிரி எதனா கண்ணில் காட்டுவீங்க நான் நம்புறேன். ஹீரோ அப்படி கேட்டவொடனே அவளும் ஆஹாஹா அப்படின்னு சிரிச்சுட்டு, நீ இந்த மாதிரி முட்டாத்தனமா பேசாதெல்லாம் நிறுத்து, நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து கிளம்பி நீ போ. இவ அப்படி சொன்ன உடனே ஹீரோவும் அவளே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு, என்ன பிரச்சனை, என்னை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுற போல, ஏன்டா முட்டாத்தனமா பேசுற, உன்னை பத்திலாம் நான் ஏன்டா கவலைப்படுறேன்ட்டு இவளும் அப்படியே பிளஸ் ஆகுறா. அண்ட் அதுவும் இல்லாம உன்னை பத்திலாம் எவன்டா கவலைப்படுவான், நீ ஃபியூச்சர்ல மீட் பண்ண போற ஆளுங்களை நினைச்சாதான்டா எனக்கு கவலையா இருக்கு, அவனுங்களாம் உங்ககிட்ட மாட்டி சின்ன பின்னமா ஆக போறானுங்க அப்படின்ட்டு இவளும் அங்கிருந்து அப்படியே கோவமா கிளம்பி போற மாதிரி கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் இவ போறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பையனும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற எங்கேயோ ஏதோ ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. உள்ள இருந்து ரெட் கலர்ல மானாவா அது என்ன
என்ன பிளட்டா என்ன கதைன்னு தெரியல, அது வந்துட்டு இருக்கு. அந்த பில்டிங் வெளியே ஒரு 4 பேர் கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்து அவனுங்களும் பேசிட்டு இருக்கானுங்க. பசங்க நல்லவனுங்க பார்த்தா அவனுங்களும் அந்த சில்ட்ர பீஸ் அவனால அந்த ஸ்வாட கூட தூக்க முடியலடா. அவங்க அப்பா செத்ததுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறேன்ட்டு எண்ணெய போட்டு தொலை வரான். அதை பார்த்துட்டு என்னால எப்படி பார்க்காத மாதிரி இருக்க முடியும்? அதனால தான் நான் பெரிய நல்ல மனசு பண்ணி நீ போய் உங்க அப்பா கிட்டே பேசிப்பா அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு வச்சிட்டேன் அப்படின்ட்டு இவனுங்களும் வில்லத்தனமா பேசிட்டு கேக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அவன் கூட இருக்கிறவனும் இவன் ஏதோ நல்லது பண்ண மாதிரி, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த குழந்தைய ஒரு ஆர்ஃபன் ஆகாம காப்பாத்திருக்க, நல்லது தாண்டா பண்ணிருக்க அப்படின்ட்டு இவனை பாராட்டிட்டு இருக்கான். இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க கிளம்புன ஹீரோவும் ஸ்ட்ரைட்டா இங்கதான் வந்திருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு இவனுங்களும் டேய் யாரா நீ இது என்ன இடம் தெரியாம வந்திருக்க, இது ரத்த பூமி, கால் வச்ச கால் மட்டும் இல்ல தலையா பறந்துரும்ட்டு ஹீரோ பிடிச்சி மிரட்டினுங்கிறானுங்க. ஹீரோவோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. பிளாக் மார்க்கெட் ஆஃப் வாண்டரர்ஸ், அதோட லொகேஷன் இதுதானே, பர்றா இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ தைரியமா இங்க வந்திருக்கியா அப்படின்னா இந்த உலகம் அது ரொம்பவே கைண்ட் ஆயிடுச்சு போலியே. ஏன்னா உன்ன மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் இந்த இடத்துல அவ்வளவு ஈஸியா சுத்திட்டு இருக்கீங்க. இவன் அப்படி சொல்றதை கேட்டு ஹீரோவுக்கு சரி காண்டாயிடுது. சின்ன பையனா மறுபடியும் உன் வாயில இருந்து சின்ன பையன்ற வார்த்தை மட்டும் வெளியே வந்ததுன்னு வைய உன் தலை இந்த இடத்துல உருளும். அதை கேட்டு இவன் கொஞ்சம் காண்டாயிடுறான். ஏண்டா நீ சின்ன பையன்றதுனால உங்ககிட்ட ஈஸியா போலான்னு பார்த்தா என்கிட்ட நிக்கலா பேசுறியா, உன்னோட மேனஸ் என்னன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு வரான். ஹீரோவும் அசால்ட்டா அவன் கழுத்தை நோக்கி அந்த ஸ்வாட் அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிடுறான். டாஜ் பண்ணி ஹீரோவும் அவன் கையில கீழே கேதர் பண்ணி அப்படியே ஸ்லோவா வந்து செலமா தட்டுன்ற மாதிரி அவன் மார்பாக்ஸ்ல ஒரு தட்டு பையன் அங்கேயே சில மாதிரி நின்னுறான். அதை பார்த்துட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் நீ என்ன இந்த மாதிரி குழந்தை பசங்க எல்லாம் அட்டி வாங்க போறியா, பேசாம அந்த வேலையை விட்டு போயிட்டு அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ட்டு அவனை போட்டு கலாய்ச்சுனுக்குறானுங்க. இவனுக்கு இப்படி கலாய்க்கும் போதே ஹீரோ தட்டினவனும் அப்படியே டொப்புன்னு அந்த இடத்துல ஊந்துடுறான். அதை பார்த்துட்டு இவனுங்களெல்லாம் ஷாக்கு, இப்படி அவனையே இவன் அடிச்சு படுக்க வச்சான்ட்டு ஹீரோவும் இன்னைக்கு எனக்கு சுத்தமா டைமே இல்ல, சொல்ல போனா எனக்கு இது ரொம்பவே முக்கியமான நேரம், ஏன்னா என்னோட ஃபியூச்சருக்கான முதல் ஸ்டெப்பை நான் இன்னைக்கு தான் எடுத்து வைக்க போறேன். சோ மரியாதையா நீங்களே நவுந்துட்டீங்கன்னா உங்களோட உயிர் உங்ககிட்ட இருக்கும். ஹீரோ இப்படி டெரரா சொல்லும் போதே அவனுங்க சரி காண்டாயிடுறானுங்க. ஒய்யால உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆள் மேலே கை வச்சுட்டு போலான்னு பாப்ப அப்படின்ட்டு இவனுக்கு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருந்தா நான் உங்களுக்கு எல்லாம் டைமே தரமாட்டேன்ட்டு ஹீரோ இவனுங்களை அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு வரான். வரும்போதே யூஸ்வலா உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் நான் பார்த்தேன்னா எப்பவுமே கைய காலை வச்சுட்டு அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் சேர்த்தா மாதிரி வச்சு ஒரு வெட்டு 3 பேருக்குமே உடம்பு அப்படியே துண்டா போகுது. அவனுங்க அப்படியே கதறானுங்க வழியில. ஹீரோவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களெல்லாம் யூஸ்வலா நான் எப்பவுமே கைய காலை வச்சுட்டு விட்டுருவேன், ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, நான் ரொம்ப கான்ல இருக்கேன், அதனால உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை போட்டு தள்ளிடுறான். ஹீரோவும் அந்த பெவிலியன் உள்ள வரான். வரும்போதே அந்த இடம் ஃபுல்லா ரத்தம். நான் பார்த்தா இவனை தடுக்க வந்த எல்லாரையுமே ஹீரோ போட்டு கொத்துக்கறி மாதிரி வெட்டி வச்சிருக்கான். ஹீரோவும் அவனுங்க எல்லாம் வெட்டி போட்டு அந்த மாஸ்டர் இருக்கிற ரூமை திறந்துன்னு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அங்க எவனோ குண்டு பண்ணி மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். கைஸ் நான் அவனும் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணல, சும்மா ரெஃபரன்ஸுக்காக தான் சொல்றான், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹீரோவும் அவனை பாக்குறான். நான் பார்த்தா அவனை சுத்தி ஒரே பொண்ணுங்களா இருக்குது, ஒரே ராஜ மரியாதை தான் அவனுக்கு. ஹீரோவும் அவன் முன்னாடி அப்படியே கெத்தா அப்படியே திமிரா ராஜ பரம்பரை எல்லாம் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி நடந்து போயினுக்கிறான். ஹீரோ அப்படி போகும்போதே அவனுக்கு ஏதோ ஒரு சென்ட் ஸ்மெல் வருது. ஹீரோவா அதை மோந்து பார்த்துட்டு அடடா என்ன ஒரு நல்ல அட்மாஸ்பியர் அப்படின்னும் போது இந்த குண்டனும் சார்கடிச்சுட்டு டேய் உன்னை பார்த்தா இந்த இடத்துக்கு கெஸ்டா வந்த மாதிரி தெரியலையே, நீங்க எதனா பொருள் வாங்கறதுக்கு வந்திருந்தானா நீ இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. யாரா நீ? இவன் யாருன்னா இந்த பிளாக் மார்க்கெட்டோட லீடரு. இவனோட பேர் வந்து குளூட்டனஸ் எம்பரர். பேரை பாத்தீங்களா, ஆளுக்கும் பேருக்கும் பக்காவா இருக்குது. இவன் இப்படி சொல்றதை கேட்டு ஹீரோவும் சிரிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி நான் வாங்க தான் வந்திருக்கேன், இந்த ரூம்ல இருக்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு பர்சனை தான் நான் வாங்க வந்திருக்கேன். அதை கேட்டு அவனும் கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம என் முன்னாடி எவ்வளவு நெக்ல வந்து இவன் நின்னுட்டு இருக்கான் பத்தியா. டேய் தம்பி உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது, நீ சொல்ற மாதிரி உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? டே குண்டே உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 50,000 நியாங். அப்படியா இந்தா வச்சுக்கோ, நீ கேட்ட 50,000 நியாங் அப்படின்னா நம்ம டீல் அது ஓகே ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஹீரோ கிட்ட இவ்வளவு காசு இருக்குத பாத்துட்டு இவனுக்கு சரியான சாக்கு. இவனும் நான் இவனை பார்க்கும் போது வெறும் வாயின் மட்டும் தான் நினைச்சேன், ஆனா இவங்கிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அதுவும் இல்லாம இவன் வச்சிருக்க அந்த பையில இப்ப இவன் கொடுத்தது விட ஏகப்பட்ட பணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சரி. இவனும் இதை யோசிச்சுட்டு ஹீரோவை பார்த்து தம்பி நான் இப்ப காசை இன்க்ரீஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவ? அட குண்டு பண்ணி நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லடா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அப்படின்னா தம்பி நான் உன்னை இந்த இடத்துலயே போட்டு தள்ளிட்டு உன்னோட மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவ? அப்படின்னா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும் நான் குண்டு பண்ணி. அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவங்கிட்ட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஹீரோ பக்கத்துல அனுப்புறான். அந்த பொண்ணுங்களும் பொறுமையா ஹீரோ பக்கத்துல வருது. நீ எவ்வளவு வேணா டிசப்பாயின்மெண்ட் ஆயிக்கோ, எனக்கு அதை பத்திலாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை வச்சு ஹீரோவை அப்படியே செடியூஸ் பண்ணி மயக்கிடலான்ட்டு பையனும் ட்ரை பண்றான். ஹீரோவும் அந்த செடியூஷன்ல மாட்டின மாதிரி தான் அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. நான் ஏன் இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சேன்னா நெக்ஸ்ட் வர போற எல்லா சாப்டருமே சும்மா ஃபைட் சீன் தான். நான் இந்த மான்வா எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே அதுதான். இந்த மான்வால வர ஃபைட் சீன் எல்லாமே சும்மா அந்த மாதிரி அல்டிமேட்டா இருக்கும். நீங்க ஒரு ஆக்ஷன் மான்வா லவர்னா கண்டிப்பா நான் இந்த மான்வா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
நீங்க இதுல பாக்குறத விட அதுல மானுவாவா போய் படிச்சீங்கன்னா அந்த ஃபைட் சீன்லாம் சும்மா அந்த மாதிரி செதுக்கி வச்சிருப்பானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம இதுல வர எல்லா ஃபைட் சீனுமே சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க தான் இருக்கும். நான் அதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான் மறந்து போயிட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சீனை நான் காட்டுறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்றேன். ரொம்ப ப்ரூட்டலா இருந்ததுன்னா நான் அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டுறேன். அண்ட் நான் ஏன் அந்த டான்சிங் ஆஃப் த ஸ்வார்டு அப்படி இல்லைன்னா கிரானிக்கல்ஸ் ஆஃப் த ஹெவன்லி டீமன் போடல அப்படின்ற ரீசனை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த கிரானிக்கல்ஸ் ஆஃப் த ஹெவன்லி டீமன் ஃபிராக்ஷன் அது போடாததுக்கு ரீசன் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. அது நிறைய சேனல்ல போட்டிருக்காங்க ப்ரோ, போடாதீங்க, டிஃப்ரெண்டான மானுவா போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஆனா ஓட்டிங்ல அந்த மானுவாக்கு தான் அதிக ஓட்டிங் வந்தது. சரி நானும் நிறைய சேனல்ல போட்டிருக்காங்களே, சரி முடிக்கிறதுக்கும் டைம் ஆயிடும், சரி வேணாம் நம்ம புது மானுவா போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் அதை ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டான்சிங் ஆஃப் த ஸ்வாட்ஸ் அது வந்து ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டு மானுவா. அண்ட் அதுவும் இல்லாம அதுல வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், ஹீரோ வந்து இப்படிதான் போனா அப்படின்ற மாதிரி பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஹீரோவோட செட்டை வந்து ஒருத்தவங்க அழிச்சிருவாங்க, ஹீரோ அதுக்கு வந்து போய் பழி வாங்குவான், இப்படிதான் கதை போவோம். அண்ட் அதுவும் இல்லாம ஹீரோ வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஓவர் பவர்டா தான் காட்டுவாங்க. அதனால ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது உங்களுக்கு பாக்குறதுக்கு. அதனால தான் இந்த ரெண்டு மானுவாவுமே தட்டி விட்டு நான் தேடி உங்களுக்காக இந்த மானுவா கொண்டு வந்தேன். அண்ட் இந்த மானுவாவோட பேஸை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கிளியரான டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துறேன். இந்த ஜியாங்குன்ற இடத்த பிடிக்கிறதுக்கு தான் இந்த டீமன் ஃபிராக்ஷனும் அண்ட் இந்த ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸும் வந்து போட்டி போட்டுட்டே இருப்பானுங்க. இந்த ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸ் இருக்கிற இடம் தான் இந்த ஜியாங்கோ, அது ஒரு லேண்ட் மாதிரி இருக்கும். இப்போ அந்த கிரேட் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் டீமனிக் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு கல்ட்டுமே, ஆர்த்தடாக்ஸும் சரி டீமனிக் கல்ட்டுமே சரி, ரெண்டு பேருமே அமைதியாயிடுவாங்க. அவங்க அமைதியானதுனால புது புது ஃபோர்ஸ் எல்லாம் உருவாகி இந்த ஜியாங்குவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொல்ல போனா இந்த மொத்த ஜியாங்குவுமே கரப்ட் ஆன மாதிரி ஆயிடும். ஹீரோ அதுக்கப்புறம் வெளியே இருந்து உள்ள வந்து அவனுக்கான ஒரு புது செட்டை உருவாக்கி இந்த மொத்த ஜியாங்குவுமே அவன் கண்ட்ரோல்ல எடுக்க போறான். இதுதான் இந்த கதையோட ஒரு கோர் கான்செப்ட் மாதிரி. கிட்டத்தட்ட இதை வந்து 30 சாப்டரா சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்குலாம் அதான் சொல்லிட்டாங்களே இதுதான் இந்த 30 சாப்டர் அப்படின்ட்டு தட்டி விட்டு போயிடாதீங்க. அதுல உண்மையிலே கதை டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கும். ஹீரோ எப்படி அந்த செட்டை உருவாக்குறான், என்னென்ன பிரச்சனை வருது அவனுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சூப்பரா இருக்கும். நான் இந்த கதையை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனே அதுதான். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு வேர்ல்டு பில்டிங் மானுவா மாதிரி, அண்ட் ரெண்டாவது ஆக்ஷன். சும்மா இதுல ஆக்ஷன் தான் தெறிக்க தெறிக்க விட்டுருப்பானுங்க, அந்த மாதிரி இருக்கும் ஆக்ஷன்லாம். நீங்க 100% ஒரு ஆக்ஷன் லவரா இருந்தா இந்த மானுவா மிஸ்ஸே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்க வேண்டிய டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்டா இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் என்ன விஷயம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோலயும் அப்படி இல்லைன்னா இந்த கமெண்ட் கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பேசி போறேன், கொஞ்சமாச்சு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.